வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது NTTNPCயோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கலை சொற்கள் வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம். சரிங்களா? ஸோ எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், திருக்குறள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க ஆரம்பிங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸோட அதோட ஸ்டேட்டிக் ஜிகே வந்து பார்த்தா கேட்பாங்க. அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணி வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் கேட்கும். ஏன்னா ஒவ்வொரு நமக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து பார்த்தோன்னா யூனிட் 1, யூனிட் 2 அண்டு யூனிட் 3, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு யூனிட் வைஸாக வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு 6 யூனிட் பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிக்கக்கூடியது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா எவ்ரி யூனிட்லேயும் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செஷனை வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதை எப்படி வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணணும், நம்ம வந்து பார்த்தோன்னா புக்கில் இருக்கிறத எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த ஒரு 3 வருடங்களாக வந்து பார்த்தோன்னா இப்போ டிஎன்பிசியில் எப்படி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா, நம்ம எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா முக்கியமான நாட்கள், சரிங்களா, இம்பார்ட்டன்ட் டேஸ். சரிங்களா? ஸோ டிசம்பர் 20, சரிங்களா, டிசம்பர் 20 வந்து பார்த்தா சர்வதேச மனித ஒருமைப்பாட்டு தினம், அதாவது இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிட்டரி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. இது எந்த வருஷத்துல இருந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 2002ல இருந்து செலிப்ரேட் பண்றாங்க. டிசம்பர் 20 வந்து பார்த்தோன்னா சர்வதேச மனித ஒருமைப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்றாங்க. இதை யாரு செலிப்ரேட் பண்றா இதை வந்து பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஐக்கிய நாடு பொது சபை அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎன் நேஷன் தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தா செலிப்ரேட் பண்றாங்க. இதை வந்து பார்த்தா அப்சர்வ் பண்றாங்க, செலிப்ரேட்ல அப்சர்வ் பண்றாங்க, இதை வந்து பார்த்தா கடைபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார். சரிங்களா? இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது உலக போருக்கு அப்புறம் 1945க்கு அப்புறம், ஏன்னா வேர்ல்டு லெவலில் நிறைய நாடுகள் வந்து பார்த்தோன்னா இந்த 2ஆம் உலக போரில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து முன்னேற்றதுக்காக இனிமே வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து பார்த்தோன்னா அந்த உலக போர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யுஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து பார்த்தோன்னா உருவாக்குறாங்க. எங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அமெரிக்கா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டியில வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா உருவாக்குறாங்க. நியூயார்க் சிட்டியில வந்து பார்த்தோன்னா உருவாக்கிடுவாங்க. ஸோ இவங்களோட மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த அதாவது நம்ம நாடுகளில் வந்து பார்த்தோன்னா நம்ம உலகில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 வகையான நாடுகள் வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க. ஒன்று வளர்ந்த நாடு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வளரும் நாடு, அடுத்து வந்து பார்த்தோன்னா அண்டு பின்தங்கிய நாடு. சரிங்களா? டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி அண்டு அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இவங்க மெயினான ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெவலப்பிங் கண்ட்ரியும் அண்ட் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரியும் வந்து பார்த்தா டெவலப் பண்ணுறதான் இவங்களோட யுஎன்எஸ்ஓட மெயினான இது. ஸோ யுஎன்எஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தா 193 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு. 193 நாடுகள் இருக்கு. ஸோ இந்த 193 நாடுகள் வந்து பார்த்தோன்னா மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவர்ட்டி அலிவேஷன். சரிங்களா? பாவர்ட்டி அலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோடது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனித சமுதாய மேம்பாடு இருக்கு. சரிங்களா? ஹியூமன் சோசியல் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஹியூமன் சோசியல் டெவலப்மெண்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஸோ இது போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இது பண்றாங்க அப்படின்னா இந்த தினத்தோட மெயினான இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க வந்து பார்த்தோன்னா ஒருமைப்பாடு, ஹியூமனோட சாலிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருமைப்பாடை மேம்படுத்திருக்கான வழிகள், வே ஆஃப் அதை வந்து பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து வந்து ஸ்பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதியை வந்து பார்த்தோன்னா கொண்டு வருது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யங்கஸ்ட், சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையோட
நிலையான முன்னேற்றத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டு வரதுக்காக தான் இதை வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த யுஎன்எஸ்எல் வந்து பார்த்தா நிறைய இது வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு எக்கனாமியில் படிக்கிறேன், பன்னாட்டு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. பன்னாட்டு அமைப்புகளை வந்து பார்த்தோன்னா இதுவும் ஒன்று. இது யுஎன்எஸ் ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் பொது சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா வரும். இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட புக்கில் 12th புக்கில் வந்து பார்த்தோன்னா இதோட பத்தி பன்னாட்டு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யுஎன்எஸ்எல்னா என்ன, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பன்னாட்டு நிதி ஆணையம்னா என்ன, G20னா என்ன, G3னா என்ன, பிரிக்ஸ்னா என்ன, சரிங்களா, காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னா என்ன, ஏசியன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தா எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் அமைப்பு வந்து பார்த்தா நடந்துச்சு. சரிங்களா? பிரிக்ஸோட அடுத்த மாநாடு எங்கே நடக்க போகுது, ஸோ இந்த பிரிக்ஸ் முன்னாடி இந்த மாநாட்டில் வந்து பார்த்தா எந்த மாதிரி வந்து பார்த்தா இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா மெயின். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது வந்து பார்த்தா தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய மே அண்டு ஜூன்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற எலெக்ஷன், அதாவது வந்து பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா நடக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா போன மாதம் வந்து பார்த்தா நடந்துச்சு. அதுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணேன், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாக்காளர் நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க. மொத்தம் வந்து எத்தனை பேர் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 97.3 லட்சம் 97.3 lakhs வந்து பார்த்தோன்னா இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தா நம்மளோட வாக்காளர்ல வந்து பார்த்தோன்னா 15% வந்து பார்த்தா நீக்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா ஹையஸ்டா வந்து பார்த்தா எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோன்னா அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திண்டுக்கல் சொல்லுவோம். அதே இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னது ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சென்னை சொல்லுவாங்க. சென்னையில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க, 14.2 lakh வந்து பார்த்தோன்னா 14.2 லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா இது வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம அவங்களோட இதில் பார்க்குறப்போ 35.6 இருக்கு. சரியா? சரியா? கரண்ட் டோட்டல் எலக்ட்ரல் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 5.43, அதாவது 5.4 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ எதுல இருந்து அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தோன்னா 6.41 கோடி வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட் நினைக்கிறேன் அந்த எலெக்ஷன்ல நடக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா நம்ம இதுல எவ்வளவு உமன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உமன்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா 53%, ஆண்களோட இது வந்து பார்த்தோன்னா 47% இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா டெலிட்டட் எவ்வளவு, அதே மாதிரி ஷிஃப்டட் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா இது பண்ண, அதே மாதிரி டபுள் என்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமா எஸ்ஏஆர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது சாதாரண திருத்தத்துல இருந்து இது வந்து பார்த்தோன்னா மாறி. சரியா? ஸோ சாதாரண திருத்தம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா எங்கேயாச்சும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸோ இல்லை வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல்லாம் ஒரு இடத்துல போய் இது பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து பார்த்தோன்னா அந்த ஆட்கள் வந்து பார்த்தோன்னா இங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி, சரிங்களா, ஒவ்வொரு ஓட்டர்ஸும் வந்து பார்த்தா வெரிஃபை பண்ணுவாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா வந்து ஒரு ஆளா சேர்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தாலே வந்து பார்த்தோன்னா அவங்களை சேர்த்துருவாங்க. ஆனா இந்த எஸ்ஏஆர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வீடா போய் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு யாரு கிராஸ் ரூட் லெவல்ல வந்து பார்த்தோன்னா வேலை பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎல்ஓஸ் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவாங்க. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தான் இவங்க வந்து பார்த்தோன்னா அரசாங்கத்து அதிகாரி. அவங்க போய் வீடா போய் வந்து பார்த்தா என்ன பண்றாங்க, இந்த ஓட்டர்ஸ் இங்க இருக்காங்களா, இல்ல இந்த ஓட்டர்ஸ் வந்து பார்த்தா வேற அட்ரஸ் மாறிட்டாங்களா, இல்ல வந்து பார்த்தா இவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வந்து பார்த்தோன்னா கொடுத்தது அந்த இது. சரியா? ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது வாக்குரிமை பறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நபரின் வாக்குரிமையை வந்து ரத்து செய்தல் அல்லது நீக்குதல். சரியா? ஸோ சப்போஸ் இவங்க வந்து இரட்டை என்ட்ரி அல்லது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்களோட வாக்கை வந்து பார்த்தா நிற்கிறாங்க. அதே டபுள் என்ட்ரி இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தா என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரெசென்ட்டா வந்து பார்த்தோன்னா அவங்க எங்க இருக்காங்க அங்க வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. இது வந்து பார்த்தோன்னா
இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட் வந்து சொல்றாங்க. மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா ப்ரோவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட எலெக்ஷன் கமிஷனருக்குன்னு சொல்லி தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு பார்ட் இருக்கு சரிங்களா. ஸோ அந்த பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்டி இதை வந்து பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எலெக்ஷன் கமிஷனர் எந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆர்டிகல் 324 வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்னன்னா எலெக்ஷன் கமிஷனர் வந்து பார்த்தோன்னா தேர்தலை வந்து பார்த்தோன்னா மேற்பார்வையிடுதல் அல்லது வந்து பார்த்தோன்னா இயக்குதல் அல்லது கட்டுப்பாடுதல் பண்ணுறதா வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷனர். அது வந்து பார்த்தோன்னா எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆர்டிகல் 324 வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே இது வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 325 என்ன சொல்றாங்க அப்படின்னா மதம் ஜாதி அல்லது பாலின அடிப்படையில் எவரையும் வாக்காளர்ல வந்து பார்த்தோன்னா சேர்க்கக்கூடாது அல்லது வந்து பார்த்தோன்னா சேர்க்க மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது ஒன்று இவன் வந்து பார்த்தோன்னா சிறுபான்மையினர் இவன் வந்து பார்த்தோன்னா பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். இதை தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிரியாம்பில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா அது ஒரு இறையாண்மை வந்து பார்த்தோன்னா பாதிக்காத வழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஆர்டிகல் 326 சரிங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வந்து பார்த்தா வயதுக்கு வந்த வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சார், அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடல்ட் பிரான்ச்சைஸை வந்து பார்த்தோன்னா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தோன்னா 1946 வந்து பார்த்தோன்னா கொண்டு வர நேரு வந்து பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதுக்கு வந்த வாக்குரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1951 1989 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயது இருந்தவங்க வந்து பார்த்தோன்னா ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் 1989 வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து பார்த்தோன்னா இதை வந்து மாற்றுறாங்க 18 இயர்ஸா வந்து பார்த்தோன்னா மாத்துறாங்க சரிங்களா. அதை மாற்றி வந்து பார்த்தோன்னா வாக்காளர் இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 18 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்போ யார் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரிட்டிஷ் இந்தியா இருக்காங்களா அவங்க இருக்கிறப்போ வந்து பார்த்தா இதை கொண்டு வந்தது சரிங்களா. அப்போ 21 வருஷம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளரோட தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னு இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தோன்னா கொண்டாங்க 1950 வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தா சில மாறுதல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்தா எப்படி தயாரிக்கிறது சரிங்களா. அதே மாதிரி அவங்க வாக்காளர்களின் தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாலும் பொருள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ வந்து பார்த்தோன்னா அந்த தொகுதியிலேயோ இல்லை வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய இருப்பிடத்திலேயே இருந்தாலே வந்து பார்த்தோன்னா அந்த வாக்காளர் வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா யாரு இது பண்றா இப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றதை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்ததுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்த யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திரஜித் குப்தா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சில மாறுதல்களை கொண்டு வராங்க. அதை வந்து பார்த்தா 1998 கொண்டு வராங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த நிதி மேலாண்மை அதாவது எலெக்ஷன் சம்பந்தப்பட்டதுல வந்து பார்த்தோன்னா இது பண்றதுக்கு வந்துட்டு யாரு இது பண்றாங்க இந்திரஜித் குப்தா தான் வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க. இவங்க தேர்தலில் வந்து பார்த்தோன்னா அரசு நிதி உதவி அதாவது ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா சில சாத்தியக்கூறுகள் சில இதை வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த குழு வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தோன்னா வாக்காளர்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சில இதை வந்து பார்த்தா நிதியுதவிக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தோன்னா வேற ஒரு இதாக வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ அரசியல் கட்சி இருக்காங்கன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா என்ன பணமாக கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தா சில வசதிகளை வந்து பார்த்தோன்னா இது ஃபியூவல்ஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா பேப்பர் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா போஸ்ட்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர் யூஸ் பண்ண இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பரிந்துரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒன்லி வந்து பார்த்தோன்னா ரெகக்னைஸ் பார்ட்டி சரிங்களா. அது என்ன ரெகக்னைஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க வந்து பார்த்தா எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனர் அந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்னு சொல்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து பார்த்தா சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸை வந்து பார்த்தோன்னா அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தா நேஷனல் பார்ட்டி அது ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னு இது வந்து பார்த்தா ஒரு ஸ்டேட் பார்ட்டியா இருந்தாங்கன்னா ஒரு 8% ஓட்டு வாங்கினா அவங்க ஸ்டேட் பார்ட்டின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6% ஓட்டேஜ் மினிமம் வந்து பார்த்தோன்னா
2 எம்எல்ஏ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தனா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி. இது வந்து நேஷனல் பார்ட்டினா ஒரு 4 ஸ்டேட்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். 8% வாங்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 6% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்பியோ அல்லது எம்எல்ஏோ எம்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில எலெக்ஷன் ரிஃபார்ம் கமிஷன்ஸ் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்குண்டே குழு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1974 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1989 இம்ப்ளிமெண்ட் பண்ணதை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1974 சொல்றாங்க வயதுக்கு வந்த வாக்குரிமை 21ல இருந்து 18 வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றா? நம்மளோட நாட்டோட இளம் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜீவ் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. யாரு அப்படின்னா நேருவோட பேரை. சரிங்களா? நேரு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணா நேருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகா வந்து இந்திய பிரதேச காந்தி வராங்க. அவங்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1974 இருந்து அந்த குழு இது பண்றாங்க. அந்த ஏதோ ஒரு அவங்களோட காரணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 83ல இறந்துடுறாங்க. அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போகுது. அதை வந்துட்டு அவங்களோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா 1989ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்வால்மெண்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை மாத்துறதுக்காக தினேஷ் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை இவிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1993 வகாரா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வகாரா கமிட்டி என்ன பண்றாங்க, அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி கொண்டவருக்குள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆராயறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆறாங்க, எம்பி ஆறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ரவுடிஸோட வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சிருக்காங்க, தொடர்பு வச்சிருக்காங்க. அதை வந்து ஆராயறதுக்காக ஓரா கமிட்டி வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2013 வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் வர்மா கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல அதை பற்றி எதிர்பார்க்குற இது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது.